Hello everyone, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 9th standard science second unit motion இந்த லெசனோட book back questions பார்க்க போறோம். கம்ப்ளீட்டா problems வரைக்கும் numerical problems இருக்குலையா அது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது லெசனோட புக் பேக் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோவை போடுறேன். அண்ட் இந்த லெசனில் புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா சூஸு, ஃபில்லு, மேட்ச், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், statement assertion அது and answer in detail, answer short questions. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. லாஸ்ட்டாக நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், the area under velocity time graph represents the acceleration of the moving object. D. Correct answer option D. Second one, which one of the following is most likely not a case of uniform circular motion? Correct answer option A, motion of earth around the sun. Third one, which of the following graph represents uniform motion of a moving particle? Correct answer option B. Fourth one, the centrifugal force is a virtual force. Option C the correct answer, a virtual force. Next Roman letter, fill in the blanks. First one, speed is a dash quantity whereas velocity is a dash quantity. Speed அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா scalar quantity. First, speed is a scalar, S-C-A-L-A-R, scalar quantity. And velocity அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா vector quantity. Velocity is a vector quantity. Spelling check பண்ணிக்கோங்க. Speed is a scalar quantity, velocity is a vector quantity. Second one, the slope of the distance time graph at any point gives dash. Answer speed, S-P-E-E-D, speed. Third one, negative acceleration is called retardation. R-E-T-A-R, retardation. D-A-T-I-O-N, retardation. இதுவும் எழுதலாம். சப்போஸ் இது உங்களுக்கு டஃப்பாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் டிஸ்லரேஷன் அப்படின்னு எழுதலாம். இதில் அசலரேஷன் இருக்கு இல்லையா, அதில் ஏசிக்கு பதிலாக டிஇ போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. டிஸ்லரேஷன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பெல்லிங் டஃப்பாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்லரேஷன், ரிட்டார்டேஷன், டிஸ்லரேஷன் ரெண்டு வேணும், எதில் வேணால் எழுதலாம், ரெண்டில் எது வேணால் எழுதலாம். ஃபோர்த் ஒன், ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப் ஷோஸ் டேஷ் டிஸ்பிளேஸ்மெண்ட். D-I-S-P-L-A-C-E-M-E-N-T, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஸ்பெல்லிங்ஸ் செக் பண்ணிக்கோங்க. டவுட் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். Third one, third Roman letter, state whether true or false. If false, correct the statement. First one, the motion of a city bus in heavy traffic road is an example for uniform motion. No, false. A false அப்படின்னா motion of a city bus in heavy traffic. heavy trafficல ஈவனாக மூவ் ஆகும் பஸ்ஸு நின்று போகும், அன்ஈவனாக இருக்கும் அதோட மூமெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் ஃபால்ஸ். Second one, acceleration can get negative value also. ஸோ நெகட்டிவ் வேல்யூவும் அதுக்கு இருக்குது.
ஏன்னா அது நெகட்டிவ் அக்ஸலரேஷன் என்னன்னு சொல்கிறோம், டிசலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நெகட்டிவ் வேல்யூஸும் இருக்குது. ட்ரூ. Third one, distance covered by a particle never becomes 0 but displacement becomes 0. True. Fourth one, the velocity time graph of a particle falling freely under gravity would be a straight line parallel to the x-axis. False. Parallel to the y-axis. Fifth one, if the velocity time graph of a particle is a straight line inclined to x-axis, then its displacement time graph will be a straight line. True. So first one is false, second one true, third one true, fourth one false, fifth one true. Next, assertion and reason type questions. ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. அண்ட் இப்போது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மார்க் த கரெக்ட் சாய்ஸ் ஆஸ், அதாவது ஏன்னு மார்க் பண்ணணும். எதுக்காகனா இஃப் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன் அப்படின்னா ஏன்னு மார்க் பண்ணணும். ரெண்டுமே கரெக்டாக இருக்குது, ரீசன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஏ மார்க் பண்ணணும். இப்போ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, ஆனால் ரீசன் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை அப்படின்னா பின்னு மார்க் பண்ணணும். சி வந்து அசர்ஷன் ட்ரூ ரீசன் ஃபால்ஸ்னால் சின்னு மார்க் பண்ணணும். அண்டு டி பார்த்திங்கன்னா அசர்ஷன் ஃபால்ஸு ரீசன் ட்ரூவாக இருந்தால் டின்னு மார்க் பண்ணணும். இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். இல்லை அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒனுக்கு, the accelerated motion of an object may be due to change in magnitude of velocity or direction or both of them. Reason என்ன கொடுத்துருக்காங்க, acceleration can be produced only by change in magnitude of the velocity. It does not depend the direction. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது அசர்ஷன் ட்ரூ ரீசன் வந்து ஃபால்ஸ். ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் assertion, the speedometer of a car or a motorcycle measures its average speed. Reason, average velocity is equal to total displacement divided by total time taken. ஸோ இதுக்கு வந்து ரீசன் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, அசர்ஷன் ஃபால்ஸு ரீசன் ட்ரூ. தேர்ட் ஒன் assertion, displacement of a body may be 0 when distance travelled by it is not 0. Reason, the displacement is the shortest distance between initial and final position. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏன்னா ரெண்டுமே ட்ரூ அண்ட் ரீசன் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். ஃபிஃப்த் ஒன் மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் த பாடி covering equal distance in equal interval of time. இதுக்கு கரெக்டான இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ மோஷன் ஆஃப் த பாடி ஈக்குவல் டிஸ்டன்ஸு அண்ட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்னா பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், இந்த லைன் வருது இல்லையா, இது பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். செகண்ட் ஒன் மோஷன் வித் நான் யூனிஃபார்ம் அசலரேஷன். அசலரேஷன் நான் யூனிஃபார்மாக இருந்தால் கர்வ் வந்து இந்த மாதிரி வரும், சி. தேர்ட் ஒன் வந்து கான்ஸ்டன்ட் ரிட்டார்டேஷன். ரிட்டார்டேஷன்னா நெகட்டிவ் அக்ஸலரேஷன் அப்படியா இருந்தால் கிராஃப் இந்த மாதிரி வரும். யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன் அப்படின்னு இருந்தால் கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கு டி, செகண்ட் ஒனுக்கு சி, தேர்ட் ஒன் ஏ, ஃபோர்த் ஒன் பி. ஸோ இப்போ கொஷின்ஸ் பார்ட் போயிடலாம். டிஃபைன் வெலாசிட்டி. ஸோ இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 16 இருக்குது. ஸோ நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி என்னோடது இபுக்கு, அதனால் பேஜ் நம்பர் மேட்ச் ஆகுமான்னு தெரிலன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சிக்ஸ்த் ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் கொஷின் டிஃபைன் வெலாசிட்டி. அதுக்கு பேஜ் நம்பர் 16 அதில் 2.4.2 இருக்கு இல்லையா வெலாசிட்டின்னு, அந்த பேராகிராஃபில் வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன், இது வரைக்கும் எழுதுனா போதும். த வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, the SI unit for velocity is meter
second minus 1, velocity is equal to displacement by time taken. So இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதணும். Velocity is the rate of change of displacement, first point. Second point வந்து the SI unit of velocity is meter per second. Velocity is equal to displacement by time taken. And second question, third question, fourth question. இந்த மூணு கொஷினுமே நான் வந்து ரிட்டன், ஏன்னா டைரக்ட் ஆன்சர் புக்கில் கிடையாது, நான் ரிட்டன் ஃபார்மில் வச்சுருக்கேன். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு அதை இது பிங்க் பண்ணி தரேன். அண்ட் அதை அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதை பார்ட் 2 வீடியோவாக நான் உங்களுக்கு அதை போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டேரெக்டாக 5th கொஷின் போயிடலாம். ஏன்னா 2, 3, 4 வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா பார்ட் 2 வீடியோவாக போடுறேன். 5th question, what do you understand about negative acceleration? So page number, அதே page number 16ல negative acceleration பற்றி கேட்குறாங்க. இந்த லாஸ்ட் பேராகிராஃப் இருக்கு இல்லையா, if v is less than u, அதாவது final velocity is less than initial velocity, the velocity decreases with time and the value of acceleration is negative. It is called நெகட்டிவ் அக்ஸலரேஷன். ஸோ இது வரைக்கும் எழுதலாம். அண்ட் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நெகட்டிவ் அக்ஸலரேஷன் இஸ் கால்டு ரிட்டார்டேஷன் ஆர் டிசலரேஷன். இது வரைக்கும் 6th ரோமன் லெட்டரில் 5th கொஷின். நெக்ஸ்ட் ஒன் 6th. Is the uniform circular motion accelerated? Give reasons for your answer. இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 21ல் இருக்குது. ஸோ 21ல் பார்த்தீங்கன்னா அந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஏன் அக்ஸலரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த when an object is moving with a constant speed along a circular path, the velocity changes due to the change in direction. Hence, it is an accelerated motion. For example, revolution of Earth around the sun. இது வரைக்கும் 6th ரோமன் லெட்டரில் 6th கொஷின். 6th ரோமன் லெட்டரில் 7th கொஷின். What is meant by uniform circular motion and give 2 examples of uniform circular motion. And இந்த கொஷினையுமே நான் உங்களுக்கு ரிட்டன் ஃபார்மில் தரேன். 2, 3 and 2, 3, 4 and 7. ஸோ இந்த 4 கொஷினுக்கான ஆன்சர்ஸையும் வந்து நான் பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். 2, 3, 4, 7 6th ரோமன் லெட்டரில். நெக்ஸ்ட்டு நம்ம டைரெக்டாக 7th ரோமன் லெட்டர் போயிடலாம். 7th ரோமன் லெட்டரில் டீட்டெயில் கொஷின்ஸ். டிரைவ் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பை கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் அதை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸை வந்து டிரைவ் பண்ணணும். பேஜ் நம்பர் 19 எடுத்துக்கோங்க. இந்த 19ல் இங்கேருந்து எழுதணும். An object in motion with initial velocity contains a final velocity v in time t due to acceleration. இதில் ஆரம்பித்து distance s இது வரைக்கும் எழுதிட்டு and then the figure shows the change in velocity with time. ஸோ இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இது எழுதினோம். செகண்ட் வந்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம், டேரெக்டாக டிரைவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபிகர் இருக்குல்லையே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 3rd ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வரைக்கும் இது வரைக்கும் எழுதணும். திஸ் இஸ் த 3rd ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இது வரைக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது 19 பேஜ் நம்பரில் இந்த ஃபிகர் ஷோஸ் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் முடிக்கிறது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் திஸ் இஸ் த 3rd ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இது வரைக்கும் முடிச்சிடணும். இது 7th ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் கொஷின். 7th ரோமன் லெட்டரில் செகண்ட் கொஷின். எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணும். பேஜ் நம்பர் 15ல் இங்கே டைப் ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா, ஸோ இங்கேருந்து நம்ம எழுதிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் மோஷன். linear motion, the motion along a straight line. Circular motion, motion along a circular path. Oscillatory motion, repetitive to and from motion of an object at regular interval of time.
random motion, motion of the object which does not fall in any of the above categories. ஸோ இந்த 4 வந்து ஈஸியாக இருக்கும். இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் மோஷன் நான் யூனிஃபார்ம் மோஷனை எழுதணும். இந்த யூனிஃபார்ம் மோஷன் வந்து an object is said to be in uniform motion if it covers equal distances in equal intervals of time, howsoever big or small these time intervals may be. ஸோ இது வரைக்கும் எழுதணும். அண்ட் இதுக்கப்புறம் நான் யூனிஃபார்ம் மோஷன் எழுதுகிறோம். நான் யூனிஃபார்ம் மோஷன் பார்த்திங்கன்னா an object is said to be in non-uniform motion if it covers unequal distances in equal intervals of time. ஸோ இது எழுதிடணும். ஸோ 7th Roman லெட்டரில் செகண்ட் கொஷினுக்கு டைப்ஸ் ஆஃப் மோஷன் வந்து 6 டைப்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம எழுதுகிறோம். லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், ரேண்டம் மோஷன், யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இந்த 6மே எழுதுகிறோம். அண்டு 6th Roman லெட்டரில் தேர்டு கொஷின், வாட் டூ யூ மீன் பை யூனிஃபார்ம் மோஷன்? ஸோ அதுக்கு ஆன்சர் நான் புக்கில் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இங்கே வந்து இருக்குது. an object is said to be in uniform motion if it if it covers equal distances in equal intervals of time, howsoever big or small these time intervals may be. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் வந்து 6th Roman லெட்டரில் தேர்டு கொஷினுக்கும் ஆன்சர் இது. அண்ட் டீட்டெயிலையும் இந்த பார்ட் வருது. அண்ட் ரிட்டன் ஃபார்மில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவோட பின்னாடி நான் ஜாயின் பண்ணுறேன். அப்படி சப்போஸ் முடியலைன்னா உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவாக நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸையும் அண்ட் இந்த ரிட்டன் ஃபார்மில் இருக்க கொஷின்ஸையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன்ஸோட புக் பேக் கொஷின்ஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கே அந்த வீடியோவை போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.